ஏஎஃப்சி ஃபிஷ் மார்க்கெட்டு இது வந்து ஒரு கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு மீன் கடை தான். அங்கே தான் வந்து இன்றைக்கி போயிருந்தோம். இந்த புரட்டாசி மாதங்கிறதுனால கொஞ்சம் உயிரோடு இருக்கிற மீன்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருந்தாங்க. மற்றபடி வந்து மீன்லாம் நிறைய ஐட்டம், இறால், மீன், கடல் மீன்கள் எல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. சரி, நம்ம ஒரு வித்தியாசமாக இன்றைக்கி வந்து ஒரு சமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இறால் வாங்கி சமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இறால் அப்படியே குமிச்சு வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 கிலோ இறால் வாங்கிட்டு அந்த மீன் கடைக்காரங்களே வந்து பார்த்திங்கன்னா இறால்லாம் வந்து நல்லா சுத்தம் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம அந்த சுத்தம் பண்ணி கொடுத்த இறாலை வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு தேவைக்காக வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டேன். வாங்கின இறால் வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு அவரே வந்து இந்த கிரேவி பண்ணுறதுக்கான ஐடியாவும் கொடுத்துட்டார். சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து இந்த இறாலை வந்து 2-3 டைம் வந்து தண்ணியில் வந்து நல்லா அலசி கழுவிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 ஸ்பூனு, இதெல்லாம் இறாலில் கலக்கி நல்லா பசைஞ்சு ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி கட் பண்ணிக்கங்க, சீரகம், மிளகு, இஞ்சி பூண்டு, அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அடுப்பு சிம்மில் சீரகம், மிளகு, காரத்துக்கு தகுந்த வரமிளகா அதெல்லாம் வதக்கிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அரைச்சி வந்து ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த 15 நிமிஷம் ஊறின இந்த இறாலை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா வணங்கட்டும். அதிலே கொஞ்சம் தண்ணி விடும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பொடியாக கட் பண்ண வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, தேவையான அளவு உப்பு, அரைச்ச மசாலா ஊற்றிட்டு ஒரு கிளறி தட்டு போட்டு மூடிடுங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர சமயத்தில் இந்த பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை தூவி இறக்குங்க. இது சப்பாத்திக்கெலாம் வந்து இந்த இறால் கிரேவி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் பண்ணி பாருங்கள்.